ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி அப்படிங்கும்போது பம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன், உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது படிப்பு கிரகம், அறிவு கிரகம், சிரிப்பு கிரகம், இளமையான தோற்றமுடைய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக இருக்கிறத விட புத்திசாலித்தனமாக அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வளர்த்துருக்குது, இல்லை செவ்வாயோட ராசி லக்னமாக கொண்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸர் கூப்பிட்டு திட்டினாங்கன்னா இவங்க அப்பயே வா வெளியே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டையை கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்களை கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸர் திட்டுறாருன்னா ஒரு மௌனமாக கேட்டுட்டு வந்துட்டு வெளியே பீஸ் கரையில் முடின்னு வந்துடுவார். அப்படிங்கிற அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாக, வியாபாரம் சம்மந்தமாக அப்படிங்கிறதுல நல்லா சிரித்து பேசி நல்லா கவரக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒத்து வரும் அப்படிங்கிறத நான் நிச்சயம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ராசியின் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுல ஒரு பெண் பிறந்ததுட்டா நல்லா அலங்கார பிரியராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டத்தோடு பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா யாராச்சும் பேச்சு துணிக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது உபய ராசி நில ராசி அப்படின்னு வந்துடும். அப்படிங்கும்போது இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது நிலையான பேச்சு. ஏன்னா நிலராசி இல்லையா, நல்ல நிலையான ஒரு பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இதை தொடர்ந்து இந்த ராசிக்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.